ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு காரசாரமான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த நண்டு குழம்பு ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இப்போ இந்த நண்டு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதுல கடைசியா 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து 3 நிமிஷம் மிதமான சூட்ல நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறினதும் அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட நண்டு குழம்புக்கான மசாலா தயாராயிடுச்சு. அடுத்ததா குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பும் 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதால இந்த நண்டு குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கொஞ்சமா உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம 3 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 3 நிமிஷம் அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதுல இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டு கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 நண்டை பாதியா வெட்டி அதாவது 4 பீஸா சேர்க்கிறேன். நண்டு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நண்டு சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமா இதுல 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 8 இருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அப்புறமா பாத்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்திருக்கு. நண்டோட கொடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர்ல மாறி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற வேண்டியதான். அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளோட அருமையான காரசாரமான நண்டு குழம்பு தயாராயிடுச்சு. இந்த நண்டு குழம்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.